தான் மறைப்ப நல்ல அறிவு ஒழிந்து நன்கு தீது எல்லை உடா அக்காலம் தன்னில் பசியை அறிவித்து அழுவித்து முக்கு ஆவி சோர தாய் உள்ளடங்கி மிக்கு ஓங்கும் சிந்தை முதுக முளைமுருகும் தீஞ்சுவைப்பால் வந்து மடுப்பக் கண்டு வாழ்ந்திருப்ப வந்தித்த பாச பெருங்கயிற்றால் பல்வுயிரும் பாலிக நேசத்தை வைத்த நெறி போற்றி அம்மாயை தான் மறைப்ப கருவிலே குழந்தைக்கு அந்த நாம் இந்த உலகத்தில் வந்து தோன்றிய உடனே இறைவனை அடைவதற்கான முயற்சிகளை செய்கின்ற சிந்தனைகளை தான் உள்ள இருந்து கொண்டே அந்த நிலையில இருந்து கொண்டே இருக்கும்போது வெளியில வந்த உடனே இந்த உலக மாயினால் அதற்கு உள்ளே கருவறைக்குள்ள இருந்த அந்த அறிவு மறைந்து ஏன் இறைவன் அந்த மறைத்தல் திரும்ப திரும்ப நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னா ஒரு மறக்க வேண்டிய நிகழ்வை நாம நினைவுல வைத்துக் கொண்டே இருந்தோம்னா நம்மளால வாழ முடியாது. இறைவனுடைய அந்த கருணை தினம் நமக்கு எல்லாருமே புறப்படுத்தும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் இந்த வகையில தான் மரணம், இந்த நாள்ல தான் மரணம் தீர்மானித்து வைத்திருக்காங்க. இப்ப அது நமக்கு என்னைக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நம்மளால இப்ப இயல்பா இருக்க முடியுமா? இந்த ஒரு 15 நாள்ல இறப்பு. சில நேரங்களில் மருத்துவர்கள் சொல்றாங்க, கேட்டாங்க அப்ப அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு நரகமாக இருக்கு. சரிங்க, இப்ப இந்த பிறவியிலேயே நமக்கு வந்து பிறப்பு எல்லாருக்கும் தெரியும், இறப்புனாலும் தெரியும், நமக்கு தெரியாது என்னைக்கு அப்படின்னு. ஒருவேளை நமக்கு அந்த நாள் நினைவுல இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு டேட் ஆஃப் பர்த் போடுற மாதிரி டேட் ஆஃப் டெத் போட்டு அனுப்பிட்டாங்க. அவங்க போட்டு அனுப்பிட்டாங்க, நமக்கு தெரியுற மாதிரி வைக்கல. அது வந்து சீல் பண்ணி உள்ள இருக்கு, என்னைக்கு தேவையோ அன்னைக்கு தான் பிடிக்க முடியும். அந்த தேதி தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வாழ முடியாது. இன்னும் 15 நாள் தான் இருக்கு, இந்த 40 நாள் தான் இருக்கு அப்படி நம்ம நாளை எண்ணிக்கிட்டே இருக்கும் வெளிய இயல்பாக நம்மால் வாழ முடியாது. அப்ப அந்த பெருமாள் நம்மளை கொடுக்கிறார். அடுத்து இன்னொன்று, நம்ம பல பிறவி எடுத்து வரோம். ஏன் தாயினுடைய கருவையோட இருந்தப்போ இருந்த அந்த நினைப்பு நமக்கு குறையுது, அந்த ஞானம் ஏன் குறையுது அப்படின்னு சொன்னா, அங்கு இருக்கிற வரைக்கும் இறை சிந்தனையிலே இருக்கின்ற அந்த உயிர் வழியில வந்தவுடனே மாயையினால் ஆட்பட்டு ஒவ்வொன்றா இந்த உலக விஷயங்கள் நம்ம இயல்புல எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தூய்மையான சிந்தனையோட இருக்கிறது. இந்த வந்தவுடனே தான் நமக்கு முதல்ல பழக்கப்படுத்துவாங்க. தம்பி, நீ இப்படியே இருந்தேன்னா பிழைக்க முடியாது, காசு தான் இந்த உலகம்னு சொல்லி குழந்தை வந்த உடனே போய் ஆஸ்பத்திரியில எங்கேயும் போய் பார்க்கணும். முதல்ல அது கையில் ஒரு தாளை இருந்துச்சு, இதை பிடிச்சிக்கோ, காசை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒவ்வொன்றாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாயங்கள் வந்து பற்ற அது என்ன ஆகும், அந்த சிந்தனையிலிருந்து மாறி உலக எழுத்துக்கு திரும்பிடும். அந்த மாதிரி அந்த முற்பிறவியில் நம்ம என்னவா இருந்தோங்கிற நினைக்கிறது தான் இந்த பிறவியில் நம்மளால என்ன செய்ய முடியாது, சரியாக வேலை செய்ய முடியாது. சில பேரை சொல்லுவாங்க சித்தப்பிரமை பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாதாரணமாக இருப்பாங்க. பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரோட்ல போறவங்க வர்றவங்க இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்கன்னு சொல்லி சொல்றது, அதை பண்றது இதை பண்றது ஏதாவது ஒரு செஞ்சுட்டே இருப்பாங்க. என்னன்னா அவர்களுக்கு சென்ற பிறவியில் இருந்த நினைவு இந்த பிறவியில் இருக்கிற நினைவு மாறி வருவதனால அந்த சித்தப்பிரமையினால என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமலே இருக்கக்கூடிய நிலை. அப்ப நாம சென்ற பிறவியில் என்னவா இருந்தோம், இப்ப என்னவா இருக்கின்றோம், அந்த நிலைப்பாட்டை எல்லாம் மறைத்து இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை பெருமாள் நமக்கு அருளி விட்டு மீதி நமக்கு முன் பிறகு என்ன செய்யணும் அதையெல்லாம் அவன் கணக்கில் செய்யணும். எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுற மனசுல நாமளே நினைவு வைத்துக் கொண்டே இருக்கணும்னா நம்மளால முடியாது இல்லையா? அதனால தடுமாறி போகும் என்பதனால அதையெல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு இந்த பிறவிக்கு நமக்கு தேவையானவற்றில் நினைவில் கொடுத்து அந்த தாயினுடைய கருவறையிலிருந்து வந்த உடனே அங்க இருக்கிற வரைக்கும் தாயினுடைய
உடலுக்குள்ளேயே இருந்து அந்த தொப்புள் கொடி மூலமாக அதன் உணவு முதலிய மற்ற தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டே அந்த தாயின் வழியாக நிறைவேற்றிக் கொண்ட அந்த பெருமாள் இருவரையும் அந்த 10வது மாதத்தில் தக்க ரசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர பெயரிடை குழைக்கும். அப்போ அந்த 2 பேரையும் தனியாக பிரித்து தாய் வேறாக குழந்தை வேறாக வைத்த பின்னால இந்த குழந்தைக்கு என்ன கொடுத்திருந்தார் அப்படின்னா அதற்கு அந்த பசி என்கின்ற அந்த உணர்வை கொடுத்து பசியை அறிவித்து அழுவித்து, அப்படி அழுத உடனே என்ன செய்கிறார், உத்து ஆவி தோற தாய் உள்ளடங்கி குழந்தை கத்த ஆரம்பிச்ச உடனே தாய் பதறி போய் வேகமாக ஓடி வந்து மிக்கு ஓங்கும் சிந்தை உருக உழைவும் தீண்டு வைப்பால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்து இருக்கிறார். அப்படி அவ எடுத்து அணைத்து பால் ஊட்டி வளர்த்து எடுக்கின்றார். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய காலம் அந்த குழந்தை பருவத்தை எடுத்து காட்டார். பால் நினைந்து ஊட்டும் தாயிலும் சாதம் அறிந்து சொல்றார். நம்ம அருளாளர்கள் சொல்லும்போது ஏன் அவனை தாயை விட சிறந்தவன், தாயை விட சிறந்தவர்கள், தாய் என்பதற்கு நிகரான ஒரு அன்பை சொல்ல முடியாதுன்னு சொல்றோம். ஆனா அதை விட இறைவனுடைய கருணை மிக பெரும் சிறப்புடையது. அதனாலதான் தாயிலும் சாலப்பறிந்து, இப்படி பால் ஊட்டும் தாயிலும் சாலப்பறிந்து, பால் நினைந்து ஊட்டும் தாயிலும் சாலப்பறிந்து, ஆளுக்கும் தாய்க்கும் சாதனம் எல்லா தாயும் கொடுக்குறாங்க. ஆனா தாய் என்ன செய்வா, நினைந்து ஊட்டுவா. குழந்தைக்கு பால் ஊட்டி 1.5 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, குழந்தைக்கு திரும்ப பசி எடுக்கும், அதனால நம்ம மீண்டும் பால் ஊட்டணும், அது அளவுக்கு முன்னால பால் ஊட்டணும் என்ற சிந்தனையிலேயே அவ எப்ப குழந்தை முதல்ல அந்த முதல் அழுகத்தை கேட்டோம்னா பசிக்கு எடுக்குது. அது ஒரு தாய்க்கு தெரியும் எதற்காக குழந்தை எடுக்கிறது, பசியினால அழுகிறதா இல்ல சாப்பிட்ட உணவு செரிக்காமல் இருக்கிறதால அந்த தாய்க்கு தெரியுமா பார்த்த அந்த அழுகையை தெரிந்து அவன் ஓடி வந்து பதறி பதைத்து பால் ஊட்டுகின்ற அந்த இறைவனை கொடுத்து வாழ்ந்திருப்ப வந்தித்த பாச பெருங்கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசம் வைத்த நெறி போற்றி. இது மனித உயிருக்கு மட்டுமில்லை, எல்லா உயிர்களுக்கும் இந்த கருணையை பெருமான் வைத்திருக்கின்றான். தாய் பாசம் அப்படிங்கிற அந்த கருணையை எல்லா உயிர்களுக்கும் பெருமான் வைத்திருக்கின்றான். இது மனித பிறப்பு மட்டுமல்ல, எல்லா பிறப்புக்கும் இந்த தாயினுடைய கருணை ஒரு குழந்தைக்கு அவசியம் என்பதை உணர்ந்து ஊட்டியிருக்கிறார். அதனால ஒவ்வொரு பிறப்புலையும், அதனால பட்டினத்தார் பாடுறார், மாதா உடல் செலுத்தால் ஒவ்வொரு பிறவியிலையும் நம்ம 84 லட்சம் யோனி வேதத்தில் நம்ம பிறந்து வரக்கூடிய காலத்துல ஒவ்வொரு பிறவியிலையும் தாய்க்கு பிரசவ வேதனையை கொடுத்துதான் நம்ம இந்த பூமிக்கு வரோம். ஒவ்வொருவரும் பிறக்கின்ற போது ஒவ்வொரு விலங்குகளாக பிறந்தாலும் சரி, எப்படி பிறந்தாலும் சரி, அதுல தாய்க்கு துன்பம் கொடுத்து தான் வரும். இன்னும் சொல்ல போனா சில உயிரினங்கள்ல தேவை என்ன ஆகும்னா நிறைய பெற்றெடுக்கும், பிள்ளை பெறும் பொழுது அது இறந்து போயிடும், தாய் இறந்து போயிடும். அப்போ எத்தனையோ இடையூறுகளை தாயாக இருக்கின்ற உயிருக்கு நாம் செய்து விட்டுத்தான் இந்த பிறப்பு எடுக்கின்றோம். இருக்கிறதே அதிகமான கர்ப்பகாலம் 22 மாத யானை. இப்படி ஒவ்வொரு உயிரும் கருவை தாங்கி இன்னும் இருக்கக்கூடிய அத்தனை வகையிலும் சில நுண்ணுயிர் பிறப்புகள்ல ஆண் பெண் பேதம் இல்லாம என்ன ஒரே உயிரிலேயே அதுவே ஆண் தன்மையாகவும் இருக்கும், அதுவே பெண் தன்மையாகவும் இருக்கும், அதுல உயிர்கள் தோன்றும். இதெல்லாம் நம்ம அறிவியல் படிக்கும். அப்படி இருக்கக்கூடிய தன்மைகளிலிருந்து இருக்கக்கூடிய உயிர் முதலாக யானை முதலாக எறும்பீராய என்று எவ்வளவு பெரிய உருவத்தில் உள்ள ஒரு உயிராக இருந்தாலும் சரி, எவ்வளவு உருவத்தில் சிறிய அளவில் இருக்கக்கூடிய உயிராக இருந்தாலும் சரி, அந்த உயிருக்கு தாயினுடைய கருணை என்பது சில காலம் இருந்துதான் ஆக வேண்டும் என்பதை, அந்த நேசத்தை
வைத்த நெறி போற்றி பாச பெருங்கயிற்றால், தாய்ப்பாசம் மற்ற எல்லா பாசத்தை விட அந்த தாய்ப்பாசத்தை பெரிதாக கொள்கிறோம். அப்படி அந்த தாய் கூட என்ன செய்வாள், ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்யும் போது அவளிடத்திலே கோபம் வெளிப்படும். ஆனால் நாம் எத்தனை முறை பிறந்து இறந்தாலும் பெருமாள் என்ன செய்கிறார், மீண்டும் இந்த பிறப்பிலாவது என்னை அடைவாய் என அந்த கருணையோடு நம்மை மீண்டும் மீண்டும் அனுப்பி வைக்கின்றான் என்ற நிலையை இங்கே எடுத்து காட்டி, ஆசற்ற பாலை பசும்பதத்தும் பாலனாம் அப்பதத்தும் நாளுக்கு நாள் சகல ஞானத்தும் மூழ்கித்து கொண்டு ஆள ஆள கருவி கொடுத்து ஒக்க நின்று மண்டாரி ஆனபடி போற்றி. இப்படி குழந்தையாக இருக்கின்ற கருப்பையில இருக்கின்ற போதும் சரிங்க, நம்ம இறைவனை என்ன சொல்லுவோம், கருப்பையிலே வந்து உதிக்காத இறைவனும் அப்படின்னு சிவபெருமான சொல்லுவோம். பாருங்க, எத்தனை ஒரு முறை நம்ம நடத்துல ஒரு தாயினுடைய கருவறையிலிருந்து தங்கி இருந்து உதிக்காத இறைவன் நம்ம பார்த்த மாதிரி அந்த கிருமிகள் தாக்காம அந்த அக்னி தாக்காமல் இருக்கும்படியாக அந்த 10 மாதம் அந்த கருக்குழியிலே இருந்து நம்மை காக்கிறான். இப்ப பெருமாள் நம்ம என்ன செய்யறா, ஒவ்வொரு உயிரும் வந்து தோன்றுகின்ற போதும் அந்த தாயினுடைய கருப்பையிலே இறைவன் இருந்து காக்கிறார். அப்போ அண்டசராசனங்கள் இருக்கிற அத்தனை தாயினுடைய கருப்பையிலும் இறைவன் இருந்து காக்கிறார். ஆனா அவன் ஒரு தாயினுடைய கருப்பையில் இருந்து வந்து கொண்டார். எத்தனை புதிய சிறப்புடைய அந்த இறைவன் கருப்பையில மட்டுமல்ல, திரும்ப வந்து பிறந்த பின்னும் அதன் பின் பாலனாம் காலத்தும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு பெருமாள் அருகிலே இருந்து தேவையானவற்றை எல்லாம் இந்த கணுகரண புவன போகங்களை எல்லாம் படைத்து அந்த உயிர்க்கு அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான். கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதியிருப்பார், இப்படி எல்லாவற்றையுமே நான் அனுபவித்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறைவாணி எதற்கு அப்படின்னு கேட்டபோது அந்த அனுபவம் தான் நான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெரிய நீளமான கவிதை. அந்த கவிதைய அந்த அனுபவம் தான் நான் அப்படின்னு அதை முடிச்சிருப்பாங்க. நீங்க எவ்வளவு பெரிய அது எல்லாத்தையும் இயற்கை அனுபவம் இப்படிதான் சொல்லுவாங்க ஒழிய அது இறைவனுடைய கருணைன்னு வந்துட்டு அவங்களுடைய மூளையில வந்து திரும்ப சொல்லவே மாட்டாங்க. நீங்க எத்தனை முறை வளைத்து வளைத்து கேட்டாலும் அது இயல்பா நடக்குதுங்க, அது இயற்கையா நடக்குதுங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஒழிய அதே மாதிரி எல்லா இயல்பா நடக்கிறோம். அப்ப ஏன் இயல்பு, அந்த இயல்பு நீங்க பரிணாம வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய அந்த இயல்பு ஏன் ஒரு இடத்துல நின்று போச்சு? அப்ப அதற்கு விளக்கம் யாராலையும் சொல்ல முடியாது. விஞ்ஞானத்துல ஓரளவுக்கு தான் விடை தேட முடியும். அதுக்கு மேல மெய்ஞானத்துல நமக்கு சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த அறிவினுடைய நிறைந்த முடிவாக இருக்கக்கூடிய இந்த இடத்துலாம் நமக்கு மெய்ஞானத்திலே தான் சிலவற்றிற்கு விடைகள் கிடைக்கும். அப்ப இந்த ஆள கருவி கொடுத்து நமக்கு கருவிகள் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம 36 தத்துவங்கள், அந்த 36 தத்துவங்களையும் கொடுத்து நாம் இயங்க வைத்து அந்த இயக்கத்தின் மூலமாக நமக்கு பல அனுபவங்களை கொடுத்து அந்த அனுபவத்தின் பயனாக இறைவன் இருக்கின்றான் என்பதை உணர்த்தி அவனை அடைவிப்பதற்காக இந்த ஒவ்வொரு பயனாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுல உயிர்க்கு உயிராக பெருமான் அருள் செய்யறது நம்ம பார்க்கிறோம். ஒன்றாய் உடனாய் வேறாய் என்று சொல்லி 3 நிலையில அற்புதமாக இருந்து அருள் செய்கிறார். அதுல உயிர்க்கு உயிராய் உடன் நின்று அருள் செய்கிறார். ஏன்னா இந்த உயிர் அறிவு நமக்கு இருக்கக்கூடிய 5 புலன்களோடும் பெருமான் செலுத்தி வைத்தால் மட்டும்தான் நம்மால உணர முடியும், இல்லைன்னா உணர முடியாது என்பதை நம்ம முந்தைய வகுப்புகளில் பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 5 அவஸ்தைகளிலையும் எப்படி இந்த உயிரை பெருமான் காக்கின்றார் என்று காட்டுகிறார். தண்டாத புங்குளால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையில் அன்பு சேர்க்கின்ற கற்று 5 ஆக்கி முன்பு உள்ள உண்மை நிலைமை ஒரு கால் அகலாது திண்மை மலத்தால் சிறை ஆக்கி கண்மறைத்து மூல அருங்கட்டில் உயிர் மூலமாய் உள்கிடப்ப காலம் நியதி அது காட்டி மேல் ஓங்கும் உந்தி வியங்கட்டில் உயிர்கலை வித்தை அந்த அராகம் அவை முன்பு தந்த
தொழில், அறிவு, இச்சை துணையாக மானின் எழிலுடைய முக்குணமும் எய்தி மருளோடு மண்ணும் இதயத்தில் சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று இயம்ப ஒன்னார் அந்நிலை போய் கண்ட வியங்கட்டில் கருவிகள் ஈரைந்து ஒழிய கொண்டு நியமித்து அற்றைனால் கொடுப்ப பண்டை இருவினையால் முன்பு உள்ள இன்ப துன்பங்கள் மருகும் வகை அங்கே மருவி உருவுடன் நின்று ஓங்கு முதலாய மோரக்க மண்டபத்தில் போம் கருவியெல்லாம் புகுந்து ஈண்டி நீங்காத முன்னை வளர்த்து இருள் உள் மூடா வகை அகத்துள் துண்ணும் இருள் நீக்கும் சுடரே போல் அந்நிலையே தூக்கம் சுடர் உருவில் செய்து தொழிற்கு உரியல் ஆக்கி பணித்த அறம் போற்றி. சொல்ல 36 தத்துவங்களையும் ஒவ்வொன்றாக பெருமான் குட்டி நமக்கு இந்த உயிர்க்கு அறிவு, இச்சை முதலானவற்றை எல்லாம் கொடுத்து அந்த சிந்தித்து உள்ளத்திலே சிந்திக்கக்கூடிய பொருளை நிச்சயித்து அந்த 36 தத்துவங்களையும் கொடுத்து எந்தெந்த நம்ம நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு சில தத்துவங்கள் உதவி செய்யும். ஒரு பொருளை எடுக்கிறோம், பேசுறோம், வாக்குகள் இப்படி ஒவ்வொன்றாக அதை விரித்து விரித்து காட்டுகின்றார். அதையெல்லாம் பெருமான் இந்த உடற்கட்டுக்குள் வைத்து அதை இயக்கி நாம் அனுபவம் பெறும் பொருட்டாக நமக்கு கூறுறோம். இதெல்லாம் ஏன் இறைவன் செய்கிறார் அப்படின்னு சொன்னா இந்த உயிர்க்கு அனுபவம் பெறும் பொருட்டாக அந்த அனுபவத்தின் வாயிலாக அதனுடைய வினை நீக்கம் என்கின்ற அந்த நிலைக்கு அறிவுறுத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக பெருமான் ஒவ்வொன்றாக நமக்கு கூட்டி இந்த ஞானாகாசம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல நம்ம உடல் உறுப்புகளே எல்லா உறுப்பும் இயங்கணும் அப்படின்னு சொன்னா 2 உறுப்புகள் முதன்மையாக இருக்கும். ஒண்ணு என்ன அப்படின்னா இதயம். இதயம் தான் இந்த உடல் முழுக்க என்ன செய்யும், அந்த திசுக்களுக்கு ரத்தத்தை கொண்டு போய் சேர்த்து ஆக்சிஜன் முதலாக எல்லாவற்றையும் அந்த ரத்தத்தின் வழியாக கடத்தி இந்த உடலை இயங்க வைக்கிறது. இன்னொன்னு அது ஸ்தூலமாக. அடுத்து நம்ம ஒரு செயல் செய்ய வேண்டும் என்று சொன்னா அறிவியல் அவர் என்ன சொல்லுவாங்க, மூளையினுடைய உத்தரவு அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், உடல் இயங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ இந்த இரண்டுமாக உள்ளத்திலே இருந்தும் உயிர் அறிவாக இருந்தும் இறைவன் இயக்குகின்றான் என்கின்ற அந்த நிலையை இந்த பகுதியில மிக விரிவாக எடுத்துரைக்கின்றார். அடுத்து இந்த 5 நிலையிலையும் அவங்க சொன்னோம் இல்லையா, சாக்கிரம் என்று சொல்லக்கூடிய இந்த புருவ நடுவில் இருக்கக்கூடிய நிலை, அடுத்து சொப்பனம், அந்த உயிர் ஒவ்வொரு இடமாக இறங்கிக்கிட்டே வரும். இதற்கு சாக்கிரம் அப்படின்னு புருவ நடுவுல உயிர் இருந்து விழிப்போடு இருக்கின்ற போது, அடுத்து சொப்பனம் கனவு நிலையில உயிரினுடைய இடம் என்னன்னா இங்கே அந்த கண்டத்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு தொண்டைக்குழியில், அடுத்து திரும்ப கீழே இறங்கி மார்பு, அடுத்து நாவி 3வது ஆரம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 நிலையில திரும்ப திரும்ப நாள்தோறும் இதை பெருமான் செய்யும். நம்ம விழிப்பு நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஓய்வுக்கு படுத்த உடனே நம்மளுடைய உயிரினுடைய ஆற்றல் இந்த கண்டத்தில் இருக்கும்போதுதான் நமக்கு என்ன வரும், கனவு நிலை இருக்கு. அந்த கனவு வரும், கனவுல நமக்கு நினைவு இருக்கும். அதை தாண்டி கீழே இறங்கிடுச்சுன்னா நமக்கு அந்த கனவுல என்ன கண்டோம்னு நினைவு இருக்காது. திரும்ப எடுத்து வைக்கும்போது அந்த சரியான அந்த நிலையிலேயே கண்டத்திலேயே உயிர் இருக்கும் போது நம்ம உயிரறிவை செயல்படுத்திட்டு இருந்தாதான் கனவு என்னன்னு தெரியும். ஏதோ கனவு கண்டேன், எனக்கு நினைவில்லை. ஏன்னா அங்கிருந்து கீழே இறங்கிட்டு ஆழ்மன கனவு மார்புல இருக்கும்போது ஆழ்மனத்துல கனவு அதை டக்குன்னு வெளியில சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கனவு நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலையாக சாக்கிரம், சொப்பனம், சுருத்தி என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிலையாக துரியம், இலாதீனம் என்று சொல்லக்கூடிய அந்த கீழ் நிலையில் இருந்து திரும்ப மீண்டும் உயிர் அறிவு ஒவ்வொரு நிலையாக கடந்து வரும்.
திரும்ப கீழே இருந்து மேல உயிர் வரையும் ஒவ்வொன்றாக வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணு இரவு எப்ப தூங்க போறோமோ அப்ப நமக்கு கனவு வரும். அப்படி இல்லையா விடியற் காலையில நம்ம எழுந்திருக்கிறதுக்கு முன்னால கனவு வரும். ஏன் இந்த 2 நிலையில கனவு வருதுன்னா அந்த உயிரினுடைய ஆற்றல் கீழே அந்த கண்டத்தாண்டவம் என்கிற இந்த இடத்துல வரும்போது அந்த கனவு நிலை அப்படிங்கிற நிகழ்வு நமக்கு உணர முடியும். அது கீழே போயிடுச்சுன்னா நமக்கு தெரியாது. அப்போ தூங்கும் போது ஒவ்வொரு படிநிலையா கீழே இறங்கிட்டு வரும்போது நமக்கு அந்த கனவு நிலையில உயிர் இருக்கும்போது கனவு தெரியும். அடுத்து திரும்ப கீழே போயிட்டு மறுபடியும் மீண்டும் மேலே எழும்பி வரக்கூடிய நிலை திரும்ப இந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு அந்த கனவு என்கின்ற அந்த நிலை. அப்படி இந்த கணக்கை நாள்தோறும் செய்து வரக்கூடியவன் இறைவன். இப்போ நம்ம என்ன செய்யறோம், ஒரு சிப் மாதிரி நினைவு வச்சுக்கோங்க. இங்கிருந்து திரும்ப மறுபடியும் இங்கிருந்து மேலே நாம ஹேண்ட்பேக்கை திறந்தாலே திறந்துட்டு என்ன பண்றோம், மூளை மறந்து போயிடும். இறைவனுடைய கருணை பாருங்க. நம்ம மூச்சு ஏதாவது ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும்னா பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் சொல்லிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒரு என்னடா ஆச்சு சார், மறந்துட்டேன் சார். வீட்டு பாடம் எழுதுனியா, மறந்துட்டேன் சார். நோட்டீங்கடா, வீட்டில் வச்சுட்டேன் சார், மறந்து நோட்டேன் சார். எதை கேட்டாலும் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்றோம். அந்த பழக்கம் நம்ம இடத்துல தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. மறந்துட்டோம். அப்படி மறந்துட்டாலும் என்ன சொல்லுவோம், இல்லைங்க என்கிட்ட அவங்க சொல்லவே இல்லைங்க அப்படின்னு. நாம மறந்துருக்கோம். ஆனா சொல்லும் போது நமக்கு என்ன சொல்றோம், மறந்துட்டோம். நாம எப்படி சொல்றது? இந்த கொஞ்சம் பெரிய இருக்கவங்க தான் என்ன சொன்னாங்க, எதை கேட்டதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாதுன்னு அவங்களோட நிலையில இருந்து தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அதனால அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, பெரிய ஒரு இடத்துல மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால நீங்க சொல்லவே இல்லையே, நம்ம மறுத்து பேச முடியாது. இல்லைங்க நான் இந்த தேதியில இத்தனை மணிக்கு உங்ககிட்ட பாருங்க போன் எடுத்து காட்ட முடியுமா, காட்ட முடியாது. ஆமாங்கய்யா நான் தாங்கய்யா சொல்லாம விட்டேன் அப்படின்ட்டு பேசாம நம்ம திரும்ப வந்துடும். அது போல அந்த மறந்துட்டோம் அப்படிங்கிற அந்த மறதிங்கிற என்ன செய்வோம், இதையெல்லாம் பெருமான் நம்முடைய அறிவின்படி செயல்பட வச்சுதான் நாமளும் என்ன பண்ணிருப்போம், ஒரு இடத்துல மறந்துடுவோம். ஆசிரியர் கேட்பாரு, சாப்பிட மறந்துட்டியா, அது மட்டும் 3 பேரும் சரியா சாப்பிடற இல்ல, அந்த மாதிரி கேட்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஒரு அவசரம் ஏதாவது ஒரு சிந்தனையில எதையாவது ஒன்றை மறந்து விடுவோம். அதனால பெருமான் அதையெல்லாம் என்ன செய்கின்றால் நம்முடைய உயிர் அறிவினுடைய இச்சையில் அதையெல்லாம் வைக்காம அறிவியல் சொல்லுவாங்க அனிச்சை செயல். அதாவது மூளையினுடைய உத்தரவு இல்லாமலே எந்த உறுப்புக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அதுவே உத்தரவு கொடுக்குது. அந்த இடத்துல மூளையாக செயல்படக்கூடிய தன்மை அந்த இடத்துக்கு வந்து அப்படி இருக்கக்கூடிய செயலுக்கு அனிச்சை செயல் என்று பேர். அது போல பெருமான் நாம மூச்சு விடுறது, இந்த நாள்தோறும் இந்த உயிரினுடைய தன்மை மேல இருந்து கீழே வந்துட்டு திரும்ப கீழிருந்து மேல வரக்கூடிய இந்த நிலையை எல்லாம் இறைவன் தன்னிடத்திலேயே வைத்துக் கொள்ளுகின்றார். எதற்காக என்று சொன்னால் நம்மேல் கொண்ட கருமையினால் என்று சொல்லி, வேட்கை மிகும் உண்டி பொருட்டால் ஒரு கால் அவியாது மண்டி எரியும் பொருந்தி மாற்றுதற்கு பின்திரள் சேர் வல்லாதல் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒருங்கி செய்து சொல்காலை முட்டாமல் செய்விளைக்கும் முன்செய் விளைக்கும் செலவு பட்டோலை தீர்க்கும்படி போற்றி. பெருமாள் என்ன செய்யணும்னா, இந்த உயிர்க்குள் உயிராக இருந்து நாம் செய்கின்ற வினைகளை எல்லாம் அவர் தன்னுடைய நம்ம கம்ப்யூட்டர்ல செய்யற கணினியில செய்யக்கூடிய பணிகளை என்ன பண்றோம், அதற்கு உரிய அந்த ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில நாம செய்யக்கூடிய எல்லா நம்ம டைப் பண்றது, இன்னும் என்னென்ன ஒரு கணக்கீடு செய்யறது, இன்னும் எந்தெந்த பணிகளை எல்லாம் செய்யறப்போ அதையெல்லாம் ஒரு இடத்துல போய் அதை சேமித்து வச்சு, அப்படி சேமித்து வச்ச உடனே திரும்ப என்ன பண்ணுவோம், அதே ஹார்ட் டிஸ்கை எடுத்து வேற ஒரு கம்ப்யூட்டர்ல போட்டா அதை என்ன நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கோம் இந்த கம்ப்யூட்டர்ல நம்ம அந்த ஹார்ட் டிஸ்க் மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்கணும்.
அந்த மாதிரி இறைவன் என்ன செய்கிறான், இந்த உயிர்க்குள் உயிராக இருந்து நாம் செய்கின்ற வினைகளை என்ன செய்கிறான், பட்டோலை தீர்க்கும்படி போற்றி முட்டாமல் செய்வினைக்கும் முன் செய்வினைக்கும். பெருமான் என்ன செய்கிறான், ஒரு கணக்கு நமக்கு இன்னம்பர் தேவாரத்துல நாவுக்கரசு பெருமான் சொல்லுவார், பொழுது தூமலர் தூவி குதித்து அழுது காவுக்கு அரட்டுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. அப்ப பெருமாள் என்ன செய்கிறார், இதற்கெல்லாம் ஒரு கணக்கு எழுதி கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு பெருமாள் என்ன கணக்கு எழுதியிருக்கிறார், நம்ம வந்திருக்கிறோம் சைவ சித்தாந்த வகுப்புக்கு, இந்த உயிர்கள் எல்லாம் வந்திருக்கின்றன என்று அந்த கணக்கில் எழுதி வைத்திருக்கிறோம். அப்படி எழுதி வைத்த உடனே இங்க பாடம் நடத்தும் போது பாடத்தை கேட்டவர்கள் எத்தனை பேர், வெளியில பைக்ல போடுற சந்தத்தை கேட்டவர்கள் எத்தனை பேர், எல்லாவற்றையும் உள்ள என்ன பண்ணுவார், இறைவன் உயிர்க்குள் உயிராக இருந்து நம்முடைய கவனம் இங்கு இருக்கிறதா அங்கிருக்கிறதா என்பதையும் அவன் சேர்த்து எழுதி கொடுத்தார். இந்துகள் சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒழுங்கு செய்து. அப்போ நமக்கு ஒரு ஐயா வரும், இறைவன் தான் உள்ளே இருந்து இயக்குகின்றான் அப்படின்னு சொன்னா, நாம நல்லது செய்யும் போது இறைவன் உடன் இருக்கிறார். அப்ப தீமை செஞ்சா மட்டும் அதையே நம்மளை வந்து பட்டுகின்றது. நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் வினைக்கு உரிய உயிர் என்பது நாம மட்டும்தான். இறைவன் உள்ளே இருந்து இயக்குகின்றான். நமக்கு அறிவியல் படிக்கும் போது இரண்டு வேதிப்பொருட்களை ஒன்னோட ஒன்று கலக்கும் போது அது வேகமாக வினைக்குரிய ஒன்றும் என்பதற்காக கிரியா உத்தி அப்படின்னு ஒரு மூணாவது ஒரு பொருளை சேர்ப்பாங்க. இரண்டு பொருள் இரண்டும் வினைப்படணும், வினைப்பட்டு மூன்றாவதாக ஒரு பொருளை கொடுக்கணும். அப்படி கொடுப்பதற்கு துணை புரிவதற்காக இன்னொரு பொருளை சேர்ப்பாங்க, மூணாவது பொருளை சேர்ப்பாங்க. அப்படி சேர்த்த உடனே என்ன ஆகும், அந்த முன்னிருந்த இரண்டு பொருளும் வினை புரிந்து மூன்றாவது ஒரு பொருள் ஆகிடும். இந்த வினை ஊக்கி என்று சொல்லக்கூடிய இந்த கிரியா ஊக்கியாக நாம் எண்ணக்கூடிய பொருள் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே திரும்ப கிடைக்கும். வேதியியல்ல ஒரு நீங்க எல்லா அறிவியலையும் எடுத்து கொண்டு வந்து இங்கு வைத்தாலும் அப்போ அது எப்படி இரு பொருளை செயல்படுத்தி விட்டு தான் எந்த மாற்றமும் அடையாமல் நிற்கின்றதோ அதை போல இறைவன் நம்மோடு உயிர்க்குள் உயிராக இருந்து நம்மை செய்விக்கின்ற போதும் செயல்படுத்துகின்ற போதும் அதனால் ஏற்படுகின்ற வினை தாக்கம் அவனை சென்று பற்றாது, இந்த உயிர்களாகிய நம்மைத்தான் பற்றும். அப்ப இந்த வினைக்கு உரிய அந்த பகுதியை தொகுதியை பெருமாள் என்ன செய்கின்றார், ஒரு ஓலை பட்டோலை தீர்க்கும் பணி போற்றி. பெருமாள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதிவினை வைத்து அதை என்ன சொல்றாங்க, நம்ம சர்வம் சொல்றோம் இல்லையா, ஒட்டுமொத்தமா நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு செய்திய ஒரு சர்வர் என்று சொல்லக்கூடிய ஒரு சாப்ட்வேர் கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து அந்த கணினியிலேயே கவனித்துக் கொள்வதை போல அதற்குன்னு ஒரு தனி உலகை நியமித்து அதற்கு தனியா ஒரு அதிகாரியை நியமித்து இந்த பதிவுகளை எல்லாம் அந்தந்த ஆட்கள் மூலமாக நம்ம இங்க நம்ம ஊர்ல பதிவு பண்றத எங்க இருந்து வேணாலும் அவங்க தலைமை இடத்துல இருந்து சென்னையில இருந்து மற்ற இடங்கள்ல இருந்து பார்த்துக் கொள்கிறார்களோ அதை போல இதெல்லாம் எங்க இருந்து இருக்கிறாங்கன்னா இங்கிருந்து நான் ஒவ்வொன்றா செயல்படுத்தி கொண்டு எங்கிருந்து எது எடுக்கப்பட்டதோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. எல்லாமே இங்க நம்ம இடத்துல இருக்கின்றது. அப்படி பெருமாள் செய்து அடுத்து நட்டுவோங்கும் இந்நிலைமை மானுடருக்கே நன்றி எண்ணிலா மனு இருக்கும் இந்த வழக்கேயாய் முன்னுடைய நாள் வரையில் உடல் குவித்து நல்வினைக்கண் வாழ்நாளில் மாலாய் அயனாகி நீளாக பாநாடர் கோமுதலாய் அந்த பெரும்பதற்கு நானா விதத்தால் நலமுறு நாள்
ஆன்மால வெற்றி கடும்பூதர் வேகத்துடன் வந்து பற்றி தம் பெருங்குருவின் பால் காட்ட இற்றைக்கும் இல்லையோ பாதி பிரவாமை என்று எடுத்து நல்லதோர் இன்சொல் நடுவாக சொல்லி இவர் செய்திக்கு தக்க செயல் ஊட்டுவீர் என்று வெய்யுற்று உரைக்க விடை கொண்டு மையல் தரும் செக்கினிடை பிரித்தும் தீவாயில் விட்டு எரித்தும் தக்க நெருப்புக்கும் தழுவிட்டும் மிக்கு போகும் நாராசம் சாய்ச்சி செவிமடுத்தும் நான் அறிந்தும் ஈரா உன் பூனை பின் என்று அடித்தும் வேளாமல் அங்கு ஆழ் நரகத்து அழுத்து விட்டும் பின்னும் தம் வெம்போகம் மாறாத வேட்டையராய் இங்கு ஒரு நாள் எண்ணி முதல் காணாத இன்னல் கடுநரகம் பல்லெடுநாள் செல்லும் கனிகொண்டு முன்னாடி கண்டு கடற்கடித்தல் காரியமாம் என்று எண்ணிக்கொண்டு வரும் நோயின் குறிப்பு அறிவார் மண்ணு எரியில் காய்ச்சி சுட அறுக்க கண் குடிக்க நல் இடியம் ஈட்டு தாய் தந்தை தவறு இன்புறுதல் வாய்த்த நெறி ஓடிய தேரின்கீழ் உயிர் போன கன்றாலே நீடு பெரும்பாவம் இன்றே நீங்கும் என நாடி தன் மைந்தனையும் ஊர்ந்தோன் வழக்கே வழக்கு ஆக நஞ்சனைய சிந்தை நவன்பூதர் வெஞ்சினத்தால் அல்லல் உருத்தும் அருநரகம் கண்டு நிற்க வல்ல கருணை வரம் போற்றி. பெருமானுடைய மரக்கருணை இதுவரைக்கும் இந்த உயிரை வினைப்படுத்தி அந்த வினை தன்னை தாக்காதவாறு உயிர்க்குரிய பதிவிலே சேர்த்து வைத்து அந்த ஓலையை சேர்த்து வந்த பெருமாள் மானுடருக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்க்கும் அவன் இவ்வாறே செய்கின்றான் என்ற செய்தியை சொல்லி முன்னுடைய 4 நாள் வரையில் உடல் பிரித்து இந்த உடலை பிரித்து உடலையும் ஆன்மாவையும் பிரித்து என ஒவ்வொரு முறையும் நம்ம பிறவிக்கு வரும்போது நம்ம இருக்கக்கூடிய அந்த வினைகள்ல அந்த வினை பதிப்பை அந்த உயிரை பிரித்து அந்த வினைக்கு ஏற்ப நல்வினைக்கன் வாழ்நாளின் மாலாய் திருமால் பதத்துல வைத்து அயனாகி பிரம்மனாகி நீர் நாகர் நாகலோகத்தில் இருத்தி வானாடர்கோ இந்திரன் முதலாய் வந்த பெரும்பதத்து நானா விதத்தால் நலம் பெறுவாள் செய்த புண்ணியத்தினுடைய பயன்ல என்ன செய்வார் அந்த பதத்துக்கு நாம் போகலாம். அதனால சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொல்றது அதுலயே விடை இருக்கு. அது ஆத்மாவாக உயர்ந்தது, பரம ஆத்மா ஆத்மாவிலே உயர்ந்தது. யாரெல்லாம் உயர்ந்த புண்ணியம் செய்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் என்ன செய்யலாம், திருமால் பதத்திற்கு செல்லலாம். அப்ப அது ஆன்மா, அதுவும் ஆன்மா மட்டும்தான். ஆன்மாவிட உயர்ந்த நிலையுடைய ஆன்மா இறைவன் ஒருவனே, மற்றவையெல்லாம் ஆன்மாதான். அந்த ஆன்மாவில அதனுடைய தகுதிக்கு ஏற்ப பெருமாள் என்ன செய்கின்றான், அவற்றை ஒரு நிலையிலே வைக்கின்றான். நம்ம பார்க்கிறோம், ஒரு ஆசிரியர் வகுப்புல எல்லாருக்கும் ஒன்று போலதான் பாடம் நடத்தினாலும் தேர்வு என்று வைத்து அவரவர்களுடைய அறிவை சோதித்து அதற்குரிய மதிப்பெண் கொடுத்து அதற்குரிய இடத்திலே வைப்பது போல பெருமாள் என்ன செய்கின்றான், அந்த புண்ணியத்தினுடைய பயன் சிறப்புடைய ஆன்மாக்களுக்கு இது போன்ற தகுதிகளை, பல்வேறு விதமான தகுதிகளை கொடுத்து அந்த தகுதியிலே வைக்கின்றான் என்பதை காட்டி, அடுத்து காண்பான வெற்றி கடும் தூதர் வேகத்துடன் வந்து, அடுத்து இந்த நிலை இல்லாம நாம் பாவம் அதிகம் செய்திருந்தால் என்ன நடக்கும், இதுவரைக்கும் புண்ணியம் செய்தால் எந்தெந்த நிலைக்கு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் காட்டி, அடுத்து பாவம் செய்தால், இந்த உயிர் பாவம் செய்திருந்தால் அதற்குரிய தண்டனையாக இங்கே வெற்றி கடும் தூதர்கள் வேகத்துடன் வந்து பற்றி, யமதூதர்கள் வேகமாக வந்து இந்த உயிரை பற்றி எடுத்து தம் வெங்குருவின் பால் காட்ட நேர யமதர்மன் முன்னால கொண்டு போய் நிறுத்த கேட்பான எவரும் கேட்பார், இன்றைக்கும் இல்லையோ பாதி பிரமாமை, இந்த முறைய நீ பிரமாம இருக்கிறது போல செய்யலையா,
எத்தனை பிறவியில பிறந்து பிறந்து திரும்ப கேட்பானா, இன்றைக்கும் இல்லையோ பாதி பிறவாமை, இன்னுமாடா நீ இன்னும் முக்திக்கு போறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணாம இருக்க அப்படின்னு சொல்லி போய் இந்த உயிரை நிறுத்திய உடனே இந்த பதிவை பார்த்துட்டு கேட்பான், யமதர்மன் இன்றைக்கும் இல்லையோ, எவ்வளவு அழகா இருப்பார், இன்றைக்கும் இல்லையோ பாதி பிறவாமை என்று எடுத்து நல்லதோர் இன்சொல் நடுவாக சொல்லி, அப்புறம் யாவது வரக்கூடிய பிறவிலையாவது நீ நல்லதை செய்து நல்ல மருந்து போய் இறைவனுடைய திருவடிக்கு போகக்கூடாதா என்று சொல்லிட்டு அப்புறம் திரும்ப என்ன சொல்லுவாங்க சொல்லி, இவர் செய்திக்கு தக்க செயல் உறுத்துவீர், இவர் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ப, இவர் செய்த தீமைக்கு ஏற்ப அதற்குரிய தண்டனையை கொடுங்கள், செயல் உறுத்துவீர் என்று வெய்துரைக்க, வேகமாக வெய்துக்கு உரைக்க விடை கொண்டு அந்த யமதூதர்கள் அந்த உயிரை எடுத்துட்டு போய் என்ன செய்வாங்களா, மையல் தரும் செக்கினிடை திரிக்கும், பெரிய உடல் செக்கில போட்டு உயிரை போட்டு போட்டு என்னை துன்பப்படுத்தாம பெருமானே உன்னுடைய திருவடி நிழலுக்கு கீழே வச்சுக்கோ. பெருமாள் நடக்குது, உயிர் அல்லல் பட்டு கொடு நரகங்கள்ல அழுந்தாம இறைவனுடைய திருவடிக்கு போகணும்னா அதனால என்ன செய்திருக்கிறாங்க, என்னென்ன பாவம் செய்தால் என்னென்ன தண்டனை, என்னென்ன நரகங்கள் இருக்கு அப்படிங்கறத இங்க ஒவ்வொன்றா காட்டியே வர. செக்கி நிலை திரிக்கும், தீவாயு விட்டு எரிக்கும், நீ பண்றான் இல்லையா, நம்மளாங்க செய்வது நமக்கு இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுவதற்காக சொல்றேன். இந்த இதையெல்லாம் இறைவெல்லாம் தீயில இட்டு இட்டு எடுத்து சாப்பிடுறாங்க இல்லையா, அவங்களை எல்லாம் திரும்பி போல நரக தீயில அந்த தீயில இட்டு அவனை வாட்டுவாங்க. அவன் எப்படி ஒவ்வொரு உயிரையும் எடுத்து வாட்டுறானோ அதை போல நரகத்துல இவனை எடுத்து யமதூதர்கள் வாட்டுவார்கள். தீவாயு விட்டு எரித்தும் தக்க நெருப்பு தூண் தழுவித்தும், ஒரு பெரிய நெருப்பு தூணை நிறுத்தி அதை அப்படியே போய் அழைத்துக் கொள்ளணும். அப்படி போய் அழைத்த உடலெல்லாம் அசுங்கும்படியாக பொசுங்கும்படியாக அந்த நெருப்பு தூண் தழுவித்தும், மிக்கு ஓங்கும் நாராசம் காய்ச்சி செறிமடுத்தும், அப்படியே இரும்பு நல்லா இருக்க காய்ச்சி அப்படியே எடுத்து காதில் விடுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தண்டனைங்க, அதான் வரிசையா பட்டி எழுதுவார். ஞானமும் அல்லாத கேட்டிடும் தீங்குகள் எழுதுவார். சொல்லாத குற்றம், சொல்லாத பார்வையில் பாவங்கள், ஞான நூல் அல்லாத கேள்வியை கேட்டிடும் தீங்குகள் அப்படின்னு கூப்பிடுறார். அப்போ கண்ணால் செய்த தீவினைக்கு கண்ணால தண்டனை, அடுத்து கருத்தால சிந்தனையால் வரும் குற்றம். அதான் வள்ளுவர் சொல்லுவார், என்ன குற்றம்னா, உள்ளத்தால் உள்ளலும் தீது பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வே மணல். ஒரு பொருள் இருக்கு, இப்ப செல்போன் இருக்கு, நம்ம பட்டன் போன் தான் வச்சிருக்கிறோம். இப்போ அவர் நல்ல மாடல் டச் போன் வச்சிருக்காரு, கொஞ்சம் அசந்தா நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு அந்த உள்ளத்தால ஒரு நினைவு ஒரு நிமிடம் வந்தா கூட பிறர் பொருளை கள்ளத்தால நம்ம எடுத்துக்கணும்னு நினைவு வரக்கூடாதான். அது அப்படி வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, காரணமே இல்லாம ஏதாவது ஒரு பயத்தினால ஆட்பட்டு தெளிவோம். இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கும்போது திடீர்னு ஒரு என்னன்னே தெரியாது, சொல்லுவாங்க, என்னடா என்ன ஆச்சு, காலையில இருந்து ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, என்னன்னு தெரியல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஆனாலும் உள்ளுக்குள்ள நம்மையும் அறியாமல், ஏன்னா மனதால் ஒருத்தருக்கு தீங்கு செய்தோம்னா அதை மனதாலதான் அனுபவிக்க வந்துருமோ, அது வந்துருமோ, அப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற அந்த மனசால ஒருத்தர் மனதை துன்பப்படும்படியாக செய்திருந்தோம்னா அதான் சொல்லால் வரும் குற்றம். ஒருத்தரை போய் இப்ப நான் கோபமா இருக்கேன், ஏதோ ஒரு சொல்லிட்டாரு, நாயே
என்ன பார்த்து என்ன சொன்னேன் அப்படின்னு இன்னைக்கு அவரை பார்த்து நான் ஒரு சொல்லிட்டேன்னா திரும்ப அந்த வினை பயனை நான் நுகர்வதற்காக வேற யாராவது ஒருத்தர் என்ன திரும்ப என்னன்னு சொல்லுவாங்க, நாயே அப்படின்னு சொல்லி என்னை திரும்ப திட்டுவாங்க. சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோஷம், கொல்லாத பார்வையில் பாவங்கள். சில பேர் வந்து பார்ப்பாங்க, நல்லா இருக்கும் கண்டு சொல்லுவாங்க இல்லையா, பார்வை. நம்மளால ஒருத்தர் அப்படிதான் ரொம்ப நல்ல பார்வை, அவர் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அப்படியே இதாயிடும். இவ்வளவு பணம் வச்சிருக்கியா, அடுத்த நாளே எவனா திருப்பி போயிடுவாங்க. அப்படி ஒரு ஆள் உடனே அந்த ஆளை கேள்விப்பட்டு நம்மளால ஒருத்தர் ரொம்ப சோகத்தில் இருந்தார். பெரிய வயலெல்லாம் விளைய வச்சுட்டு பார்த்தாரு, எல்லாம் களையா முளைச்சு கிடக்குது. அங்கங்க 1-2 பயிர் இருந்திருக்கு. இந்த களை எடுக்கிறதுக்கு செலவு பண்ணா வந்து நெல் வயல் அறுத்தா ஒரு பிரயோஜனம் இல்லை, களை எடுக்கிறதுக்கே காசு ஃபுல்லா சரியா போயிடும் போல இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தார். அப்ப ஒரு பக்கத்துல இருந்தா போனார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, மாடு ஒருத்தர் இருக்காரு, அவர் மட்டும் பார்த்து சொல்லிட்டாருன்னா அப்படியே நடந்துடும், உங்க வயலை கூப்பிட்டுறேன். அவர் வந்த உடனே என்ன சொல்லுவார், இவ்வளவு கலையா அப்படின்னு சொல்லுவார். அடுத்த நாள் எல்லாம் கருகி போயிடும், உங்களுக்கு செலவே இல்லை, நான் கூப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் போய் கூப்பிட்டுறாரு. வந்த உடனே அவர் பார்க்க கலையா இருக்கு, ஒரு 4-5 இடத்துல அவன் சொன்னானா, இவ்வளவு கலைக்கு நடுவில் 4-5 பயிர் இருக்கு அப்படின்னு. அந்த 4-5 பயிரும் கருகி போயிருச்சு. அந்த மாதிரி சிலது வந்து பார்வை, அவங்களோட பார்வை பட்டால நம்ம ஏன் சொல்றோம், ஞானாசிரியருடைய பார்வையில அருளாளர்களுடைய பார்வையில படும்படி இருங்க அப்படின்னா அந்த பார்வைக்கு ஆற்றல் உண்டு. அதனால திரு அருட்கண் நோக்கம் இறைவனுடைய சந்நிதியிலையும் குருநாதருடைய சந்நிதியிலையும் ஞானியர்களுடைய சந்நிதியிலையும் அந்த திரு அருட்கண் நோக்கம் அப்படின்னு அந்த பொல்லாத பார்வையில் பாவங்கள், ஞான நூல் அல்லாத கேள்வியை கேட்டிடும் தீங்குகள். இப்ப கேட்டதனால ஒரு தோஷம் வரும், ஞான நூல் அல்லாதவற்றை கேட்டதனால நமக்கு துன்பம் வரும். அந்த துன்பத்துக்கு என்ன தண்டனைனா, தகாதவற்றை கேட்டால் உங்களுடைய காதுல காட்சி நரகத்துல ஊற்றுவாங்க. அப்போ நாராசம் காய்ச்சி செவிமடுத்தும் நான் அறிந்தும் பெண்களா பேசிட்டே இருந்தா அங்க கொண்டு போய் நாக்க அறுத்துவாங்க. நான் அறிந்தும் ஈரா உன் பூனை தின் என்று அடிக்கும். ஏன்னா எத்தனை உயிர்களுடைய பூனை அறுத்து தின்ன பெருசா உரிச்சு அதெல்லாம் அறுத்து சாப்பிடல. இப்பதான் உங்களோட உடம்புல இந்த கையை இங்க அறுத்து இதை அப்படியே எடுத்து சாப்பிட்றியா இல்லையா, முள் தடி வச்சுக்கிட்டு அந்த இது அடிப்பாங்க, கும்பிப்பா அப்படியே நரகத்தினுடைய வகையெல்லாம் காட்டுவாங்க. அந்த மாதிரி பல நரகங்கள் இருக்கு. அதுல ஒவ்வொரு தண்டையாக ஈரா உன் பூனை தின் என்று அடித்தும் பேராமல் ஆங்கு ஆள் நரகத்து அழுத்து வித்தும் பின்னும் தம் வெம் கோபம் மாறாத வெட்கையராய். அப்போ உங்களுக்கு கோபம் தெரியாதான். பாத்தீங்கன்னா குற்றம் செய்த போலீஸ் திரைப்படங்கள் மற்ற இடங்கள்ல எல்லாம் காட்டுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எவனாவது ஒருத்தர் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு டியூட்டியில இருப்பார் போலீஸ்கார், அவரு வந்து 4 மிதி மிதிப்பாரு, மிதிச்சுட்டு அவர் போய் உட்காந்து டியூட்டி பார்ப்பாரு. அடுத்து டியூட்டி முடிஞ்சு போறாருல்ல, போற ஒரு 4 மிதிச்சுங்களா, என்னடா 2 நாள் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு அவரு 4 மிதி மிதிச்சுட்டு வெளியில போவார். அவர் போனதுக்கு அப்புறம் ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு போலீஸ்கார் அவருக்குள்ள சார்ஜ் எடுத்துருவாரு இல்லையா, புதுசா சார்ஜ் பண்றதுக்கு அன்னைக்கு டியூட்டிக்கு. அவர் வந்துட்டு யாரு என்ன பண்ணா, அவனை 4 மிதி மிதிச்சுட்டு அவருக்குள்ள போய் உட்காந்து வேலை வைப்பாரு. இப்படி வேலையில இருக்கிறவங்க, வேலையை முடிச்சுட்டு போறவங்க, வேலைக்கு ஜாயின் வர போலீஸ்காரங்க, இப்படி எல்லாருக்கிட்டையும் எப்படி ஒரு முக்காவலி அடி வாங்குகிறானோ அதே போல இவங்களுக்கு கோபம் தெரியாது. ஒரு போன் பேசிட்டே இருப்பாரு, அவர் மேலதிகாரத்துக்கு இங்க இருக்கிறவங்க பார்த்து 4 மிதி மிதிப்பாரு. அப்போ அவர்களுக்கு அந்த கோபம் தனியாத நிலையில இந்த நரகத்தில ஆட்கூட்டும் பின்னும் நெங்கோபம் மாறாத வெற்றியராய் இங்கு ஒரு நாள் எண்ணி முதல் காணாத இன்னல் கடு நரகம் பல் நெடுநாள் செல்லும் பணி கொண்டு இப்படி கொண்டு நரகத்துல போட்டு இந்த உயிர்களை எல்லாம் பாட்டுகிறார்களே. நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா, இறைவன் கூட இருந்தால் செய்த நல்வினையின் போதும் தீவினையின் போதும் இறைவன் நம்மோடு இருந்து அந்த கணக்கை வைத்தான் இல்லையா. ஏன் இதை வந்து இறைவன் அனுமதிக்கின்றான் அப்படின்னு சொன்னா அதற்குரிய காரணத்தை இங்க அடுத்து சொல்றார். முன்னாடி கண்டு கடன் கழித்தல் காரியமாம் என்று எண்ணி இந்த வினை நீங்களும்
இதற்கெல்லாம் முதல் காரணம் என்னன்னா, இந்த நரகத்தில் வைத்தலும் இந்த சொர்க்கத்து முதலான பல்வேறு விதமான பதங்கள்ல இறைவன் இந்த உயிரை கொண்டு போய் விட்டு இந்த அருளை செய்வது எதற்கு அப்படின்னா, அந்த உயிரினுடைய முன்சை வினை என்று சொல்லக்கூடிய அந்த வினை நீங்கும் பொருட்டாக அதை செய்கின்றான். கடன் கழித்தல் காரியமாம். அது என்ன காரியத்திற்காக நிகழ்கிறதுன்னா, நம்முடைய வினை கழிய வேண்டும் என்பதற்காக என்று எண்ணி கொண்டு வரும் நோயின் குறிப்பறிவார் மன்று எரியில் காய்ச்சி சுட அறுக்க கண் குறிக்க நன்னிதியம் ஈட்டு தாய் தந்தையர் இன்புறுதல். ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் வந்துருக்கு. இப்ப என்ன செய்யறார், மருத்துவத்தை கொண்டு போய் அந்த தாய் தந்தை என்ன பண்றாங்க, ஐயா இவனுக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சு, இவனுக்கு ஊசி போட்டு மருந்து ட்ரிப்ஸ் இறக்குங்க, இவனுக்குரிய பெரிய ஊசியை எடுத்து இந்த இடத்துல குத்தி அதுக்கப்புறமேட்டு திரும்ப போனா பாட்டில போட்டு 2 நாள் இப்படியே இருக்கட்டுங்க, அவனுக்கு சோறு தண்ணி கொடுக்காதீங்க. அவன் கதறான், எனக்கு அதுல ஐஸ்கிரீம் எதையும் கட்டுக்க மாட்டாங்க. அப்பா அம்மா கேட்டது எல்லாம் கேட்ட பொழுதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய தாய் தந்தையர் எப்படி அவர் ஒரு நோயில்பட்ட உடனேயே மருத்துவரிடத்துல சென்று கொண்டு போய் அவர் ஊசியால் குத்துகின்ற போதும், இன்னும் ஏதாவது புண்முதலான ஏற்பட்ட போது என்ன கத்தியால் அறுத்து நெருப்பினால சுட்டு இன்னும் என்னென்ன இருக்கோ அத்தனை எல்லாம் சொல்றார். மண்ணு எரியில் காய்ச்சி சுட. அப்பெல்லாம் அந்த பழைய காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிஸ்போசல் செஞ்சு வந்துச்சு, எடுத்து டக்குன்னு போட்டுருவாங்க. அப்ப அந்த இது சுடுதண்ணில இதுல ஊறிக்கிட்டே இருக்கும். அதை எடுத்து நல்லா சூடு பண்ணி எடுத்து திரும்ப அதுல மருந்தை எடுத்து மறுபடியும் இங்க ஊசி போடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அந்த ஒரு இது இருக்கும், அம்மை ஊசி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காய்ச்சி போடுவாங்க. அந்த தழும்பு முன்காலத்துல நம்ம அந்த அம்மை தழும்பு, அம்மை ஊசி தழும்பு. அப்படி அந்த குழந்தை எவ்வளவு துன்பப்பட்டாலும் பின்னால் அது நலம் பெற வேண்டும், அந்த நோயிலிருந்து நலம் பெற வேண்டும் என்பதற்காக அந்த தாய் தந்தையர் அதை எல்லாம் செய்யறவருக்கு நிதி கொடுப்பாங்களாம். நல் நிதியம் ஈட்டு தாய் தந்தை தமர் இன்புறுதல் வாய்ந்த நெறி. அந்த நெறிப்படிதான் இறைவன் என்ன செய்கிறான், இந்த உயிர்கள் இத்தனை கொடு நரகங்களிலே அழுந்துகின்ற போதும் இவற்றினுடைய வினை நீங்க வேண்டும் என்பதற்காக அதை பெருமான் என்ன செய்கின்றானா, கருணை வல்ல கருணை மரம் போற்றி மரக்கருணையால் அருள் செய்து நிற்கின்ற அந்த கருணை திறம். எதற்கு சான்றாக ஓமையாக என்ன சொல்றாருன்னா, நம்முடைய திருவாரூர்ல நடந்த நிகழ்வு. ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடு பெரும்பாவம் இன்றே நீங்கும் என நாடி தன் மைந்தனையும் ஊர்ந்தோன் வழக்கே வழக்காக. மனுநீதி சோழர் அவருடைய மகன் இளவரசன் வீதிவிடங்கன், அந்த வீதிவிடங்கன் தேர் ஓட்டி செல்லும் போது அதுல ஒரு பசுவினுடைய கன்று வந்து விழுந்து. அப்படி வீழ்ந்த பின்னால அது இறந்ததற்கு பின்னால் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் அதை கழுவாய் செய்யலான்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு அமைச்சர் எவ்வளவு அழகா சொல்லுவாங்க, திருவிழா நமக்கு அழகா காட்டுவார். என்ன சொல்றா அப்படின்னா, ஐயா மணியை வந்து அடிக்குது, இந்த பசு தாய் பசு வந்து மணி அடிக்குது, ஆராய்ச்சி மணி அடிச்ச உடனே என்ன இதுன்னு கேட்கிறார். கேட்ட உடனே அந்த வந்து சொல்றாங்க, பலவ நின் புதல்வன் ஆங்கோர் மணிநடும் செல்லுமேல் ஏறி அளவில் தேர்த்தானை சூழ அரசுலான் தெருவில் போங்கால் இளைய ஆண் கன்று தேர்காலிடை புகுந்து இறந்ததாக தளர்வுறும் இத்தாய் விளைத்தது தன்மை என்றார். அப்ப அமைச்சர் சொல்றான், இது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எப்படி பேசணும், எப்படி சரியா பேசணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய குறிப்பா வழக்கறிஞர்கள் தன்னுடைய கட்சிக்காக எப்படி வந்து அவன் வந்து தப்பே பண்ணலைங்கிறத எப்படி எடுத்துருவான். இளவரசன் மேல தவறு இல்லைங்க. என்ன சொல்றார், வளவ சோழ மன்னனே, நின் புதல்வன் உன்னுடைய மகன் என்ன தேரு, அங்கோர் மணி நெடும் தேர் மேல் ஏறி. ஏதோ சின்ன தேர் இல்ல, பெரிய தேர். தூரத்துல இருந்து பார்த்தாலே தேர் தெரியும். அது சாதாரண தேர் இல்ல, மணி நெடும் தேர், மணிகள் கட்டப்பட்ட தேர். அந்த மணி ஒண்ணு இந்த கன்று பார்த்து அவ்வளவு உயரத்துல இருக்கிற தேர் நம்ம அங்க போகக்கூடாதுன்னு முடிவெடுத்து இங்கே நின்றுக்கணும்.
இல்லையா அந்த மணி நெடுந்தேர் மணியினுடைய ஓசையை கேட்டு அங்க போகாமல் தவிர்த்து இருக்கணும். மணி நெடுந்தேர் மேல் ஏறு, அவன் தனியா போகல. அளவில் தேர் தானே சூழ, நம்ம பார்த்தோம்னா திருவாரூர் தேர்ல யாரும் கிட்ட வந்துடக்கூடாதுன்னு போலீஸ்காரங்க கையில் போட்டு புடிச்சுக்கிட்டு யாரும் இந்த எல்லைக்குள்ள வரக்கூடாதுன்னு போற மாதிரி அந்த காலத்துல என்ன பண்ணிருப்பாங்க, தேர்த்தானை சூழ, தேர்கிட்ட யாரும் வரக்கூடாதுன்னு காவலர்கள் சூழத்தான் உன்னுடைய மகன் இளவரசன் அந்த தேர்ல போனா. அவங்க ஒரு மணிநெடும் தேர் மேல் ஏறி, அந்த பெரிய தேர் மணியுடைய தேர். ரெண்டாவது அவன் தனியா போகல, தேர்த்தானை சூழ, தேருக்குரிய பாதுகாவலர்களோட தான் போயிருக்கான். அளவில் தேர்த்தானை சூழ அவன் எங்க போனா, பொதுவுல எல்லாரும் போற வழியில போகல, அரசுலாம் தெருவில் போங்கால், அரசர்கள் மட்டுமே செல்லக்கூடிய தனித்த வீதியில அவன் போய்கொண்டிருக்கும் போது அளவில் தேர்த்தானை சூழ அரசுலாம் தெருவில் போங்கால் இளைய ஆண் கன்று தேர்கால் இடை புகுந்ததாக. என்ன செய்யணும், தேர் ஓட்டிட்டு போகும்போது இன்னைக்கும் நமக்கு மோட்டார் வாகன சட்டப்படி முன்னால சக்கரத்துல இருந்தாதான் டிரைவர் கொடுக்கும். போர் வீலர்ல போறோம்னா, ஏன்னா முன்னாலதான் அவனோட பார்வை இருக்கும். நீங்க பாதியில வந்து பின் சக்கரத்துல வந்து விழுந்தா எப்படியோ அந்த வண்டியினுடைய ஓட்டுநர் இருப்பவர். அப்ப அந்த 4 சக்கரமுடைய தேர்ல தேரினுடைய பின் சக்கரத்துல வந்து இந்த கன்று விழுந்து விட்டது. அதனால அதற்கும் ஓட்டுநராக இருக்கக்கூடிய இளவரசரும் சமதம் இத்தனை சொல்லிட்டே வருகிறார். வடவனின் புதல்வன் அவங்க ஒரு மணிநெடும் தேர் மேல் ஏறி அளவில் தேர்த்தானை சூழ அரசுலான் தெருவில் பூங்கால் தேர்காலிடை புகுந்ததாக, இளைய ஆண் கன்று தேர்காலிடை புகுந்ததாக தளர்வுறும் இத்தாய் விளைத்தது தன்மை. இத்தனை செய்தியும் சொல்லி இளவரசன் மேல் தவறில்லைன்னு அவர் சொன்னாலும், எல்லாரும் கழுவாய் செய்து கொள்ளலாம் என்று சொன்னாலும் பின்னால நரகத்தில் கொண்டு போய் யம தூதர்கள் இந்த தன்னுடைய மகனுடைய உயிரை துன்பப்படுத்துவார்கள் என்பதற்காக ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடு பெரும் பாவம் இன்றே நீங்கும் என, அப்ப இதற்குரிய தண்டனையை நாம் இங்கேயே கொடுத்து விட வேண்டும் என நாடி தன் மைந்தனையும் கூர்ந்தோன் வழக்கே வழக்காக. எப்படி மனுநீதி சோழன் தன்னுடைய மகனை தானே தேர்காலிலே ஏற்றி இங்கேயே அந்த விடையை தீர்த்தானோ, அதை போல இறைவன் என்ன செய்கின்றான், இந்த உயிர் மீண்டும் மீண்டும் பிறவிலே வந்து துன்பப்படக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறான், அந்த வினையின் தொகுதியை நீக்குவதற்காக இது போல யமதூதர்கள் நஞ்சனைய சிந்தை நமன் தூதர் வெஞ்சினத்தால் அல்லலுக்கும் அருநரகம் கண்டு நிற்க வல்ல கருணை மரம் போற்று. அப்ப மரக்கருணையால் இந்த உயிர்கள் நரகத்திலே படுகின்ற துன்பங்களையும் இறைவன் கண்டுகொண்டு ஏன் வாழாமல் இருக்கின்றான் என்று சொன்னால், ஏன் எந்த உயிரும் செய்யாமல் இருக்கின்றான் என்று சொன்னால், அந்த உயிர் வினை நீங்கும் பொருட்டாக பெருமான் இதை செய்கின்றார். எப்படி மனுநீதி பின்னால் தன்னுடைய மகன் துன்பப்படக்கூடாது என்பதற்காக இன்றே அவனை தேர்காலிலே இட்டு அந்த வினையை நீக்கினானோ, அதை போல என்று அந்த உண்மையை காட்டுகின்றார். பல்வுயிர்க்கும் இன்ன வகையால் இருவினை கண் நின்று அறுத்தி முன்னை முதல் என்ன முதல் இல்லோன் நல்வினைக்கண் எல்லா உலகும் எடுப்புண்டு எடுப்புண்டு செல்காலம் பின் நரகம் சேராமே நல்ல நெறி எய்துவதோர் காலம் தன் அன்பரை கண்டு இன்புறுதல் உய்யும் நெறி சிறிதே உண்டாகி பையவே மாட்டாய் மதராய் வருநாளில் முன்னை நாள் மொட்டாய் உருவாம் முறை போல கிட்டியதோர் நல்ல பிறப்பில் பிறப்பித்து நாடும் வினை எல்லை இரண்டும் இடை ஒப்பில் பல் பிறவி அர்த்தம் அதில் அன்றோ அளவு என்று பார்த்து இருந்து சக்தி பதிக்கும் தரம் போற்றி. இந்த அடுத்த போற்றியில என்ன சொல்றாருன்னா, இறைவன் இப்படி இந்த உயிர்க்கு உரிய அந்த இன்ப துன்பங்களை காம புண்ணியங்களுக்கு ஏற்ப சொர்க்க நரகங்களை கொடுத்து அவற்றை அந்த வினை அனுபவத்தை கழித்து கல்வியுக்கும் இன்ன வகையால் இருவினை கண் நின்று அறுத்தி முன்னை முதல் என்ன முதலில் முன்னை முதலாக இருக்கக்கூடிய பெருமான்
நல்வினை கண். அந்த நல்வினை ஒரு பிறவியில நம்ம ஒவ்வொன்றும் செய்ய செய்ய நமக்கு என்ன செய்வாங்க, நற்பிறப்புல வந்து பிறந்த உடனே நமக்கு இறைவன் ஒரு தக்க ஆசிரியனை அனுப்பி இதையெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது என்று அருகே இருந்து அறிவுறுத்தி எல்லா உலகும் எடுப்புண்டு எடுப்புண்டு செல்காலம் பின் நரகம் சேராமே. அப்ப என்ன செய்யும், தொடர்ந்து நம்ம எழுதுவோம். முதல்ல எழுத ஆரம்பிக்கிறோம், போடும்போது முதல்ல தப்பு தப்பா போடுவோம், அப்புறம் இப்படி அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கையை பிடித்து ஒவ்வொன்றாக எழுதி பழக்கிய பின்னாலும் நம்ம எப்படி மீண்டும் அந்த எழுத்தை தவறாக எழுதாத நிலைக்கு போறோமோ அதே போல பல பிறவியில இந்த துன்பங்களை எல்லாம் இந்த பாவங்களை எல்லாம் செய்து செய்து ஒரு அனுபவம் எட்டிய பின்னால என்ன ஆகும், நல்வினையின் காரணமாக ஒரு நல்ல இடத்துக்கு வருவோம். நல்ல நெறி எய்துவது ஒரு காலம் தன் அன்பரை கண்டு இன்புறுதல். மரடியார்களை பார்க்கும்போது பக்குவமுடைய ஆண்டாவுக்கு அந்த அன்பு இவங்க ஏன் இருக்காங்க எல்லாம் நம்ம போன உடனே பார்ப்பாங்க. ஊர்ல எல்லாரும் இருப்பாங்க. முதல்ல ஊர்ல எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம போவோம். அங்க போகும்போது ஒருத்தர் திருடியும் உதாரணம் அடைந்திருப்பார். அவரை போய் பார்த்துட்டு இது ஏன் இப்படி இருக்கிறார் அப்படின்னு அது சம்பந்தமான செய்திகளை தேடுவோம். அடுத்து நாம என்ன செய்வோம், நாமும் அவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைக்கு வருவோம். அப்படி நாம வந்த உடனே என்ன ஆகும், நம்ம உடனே வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுல எதிர்ப்புகளும் ஊர்ல எதிர்ப்புகளும் நட்புகள் எதிர்ப்புகளும் எல்லாம் நம்ம ஒரு நிலைப்பாட்டுல நின்று அந்த அன்பரை கண்டு இன்புறுதல் எது நடந்தாலும் சரி அது போல அந்த அன்பரை போல நாமும் இருக்க வேண்டும். அந்த அன்பு உண்டாகி உய்யும் நெறி சிறிதே உண்டாகி பையரே வட்டாய் மதராய் வருநாளில் முன்னை நாள் மொட்டாய் உருவாமுறை போல எப்படி ஒரு மலர்வதற்கு முன்னாக சிறிது மொட்டாக இருந்து வரும். அதை போல ஒவ்வொரு நிலையாக கடந்து கடந்து கிட்டியதோ நல்ல பிறப்பில் பிறப்பித்து நாடும் வினை எல்லை இரண்டும் இடை ஒப்பில் பல் பிறவி அர்த்தம் அதில் அன்றோ அளவு என்று பார்த்து இருந்து சக்தி பதிக்கும் தரம் போற்றி. அங்க திருவருள் வீழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அந்த சத்தினிவாதத்தை தரக்கூடிய நிகழ்வை இறைவன் நிகழ்த்துகின்றான். அப்படிப்பட்ட தரம் போற்றி. அதுவும் இந்த சத்தினிவாதமும் 4 வகையாக வரும். தீவிரதரம், தீவிரம், மந்தம், மந்ததரம். இந்த 4 நிலையில சத்தினிவாதம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவருள் வீழ்ச்சி நிகழும். மந்ததரம் அப்படின்னு சொன்னா ரொம்ப மிக மிக மந்தமாக ரொம்ப கொஞ்சமா புண்ணியம் செய்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இனிதான் நீ பல பிறவி அதற்கு வேணும். இப்ப அந்த முதல் நிலையில இருக்கு. மந்தமாக இறைவனை பற்றி கொடுக்குது. அடுத்தது மந்தம், அது இன்னும் கொஞ்சம் ஒரு 90% சோம்பேறினா அடுத்தது 70% அந்த சோம்பேறித்தனத்தோட இருந்து இருக்கக்கூடிய நிலை. அடுத்து தீவிரம். தீவிர ஆன்மாக்கள் இறைவனை பற்ற வேண்டும், எல்லா மற்ற பற்றுகளை எல்லாம் தீவிரமாக அடுத்தது தீவிரதரம் அப்படின்னா சுத்தமா வேற எந்த செயல்பாட்டிலும் இல்லாம இறைவனை நோக்கிய செயல்பாட்டிலே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த 4 நிலையில தீவிரதரம், தீவிரம், மந்தம், மந்ததரம் என்று சொல்லக்கூடிய அந்த 4 நிலைகளில் அந்த சத்தினிவா திருவருள் வேகமாக வந்து நம்மை அழைத்துக் கொள்ளக்கூடிய நிலை. அடுத்து சில காலம் விட்டு அழைத்துச் செல்லக்கூடிய நிலை. அடுத்து இன்னும் பக்குவப்படுத்து சொல்லி அருள் கொடுத்து அந்த காட்சி கொடுத்து இன்னும் பல காலம் இங்கேயே இருக்க வைக்கிற நிலை. அப்படி அந்த 4 நிலைகளையும் காட்டி அடுத்து முக்தி தரும் நன்னெறி விஞ்ஞானகலர் நாடு மனம் ஒன்றினையும் அந்நிலையே உள்ளின்று அன்பு அருளி பின் அன்பு மேகா விளங்கும் பிரளயாகலருக்கு தேவாய் மனகண்ணும் தீர்த்து அருளி பூவனையும் தன்னின்று நீங்கா சகலருக்கு அவர் போல முன்னின்று மும்மலம் தீர்த்து ஆட்கொள்கை அன்னவனுக்கு ஆதிகுணம் ஆதலினார் ஆடும் திருத்தொழிலும்
சோதிமணி மிடற்று சுந்தரமும் பாதியாம் பச்சை இடமும் பவள திருச்சடை மேல் வைச்ச நதியும் மதிக்கொழுந்தும் அச்சமர ஆடும் அறவும் அழகா திருமுகல் மேல் திரு நீருருவ வன்னி நெடுங்கண்ணும் கேடு தயம் கூட்டும் தமருகமும் கோல எரி அகலும் கூட்டு அரவக் கச்சும் புலியகலும் வீட்டின்ப வெள்ளத்து அழுத்திவிடும் தாளிமும் அடியார் உள்ளத்திலும் பிரியா ஒன்றிலம்பும் கள்ள வினை வென்று பிறப்பருக்க சாத்திய வீரக்கழடும் ஒன்றும் உருத்தோன்றாமல் உள்ளடக்கி என்றும் இரவாத இன்பத்து என இருக்க வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருளாவும் உயர்த்து சம்பந்த நாதன் என்று பேரிடா நாதன் ஒரு வேர்முனைந்து பாரோதம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் முத்து ஒழுகி தொண்டு மகிழ்ந்த குணம் தொற்றி. இறைவன் குருவாக வந்து அருள் செய்த திறத்தையும் போற்றி மூவகை ஆன்மாக்கள் இருக்கு இல்லையா, விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்று சொல்லக்கூடிய அந்த மூவகை ஆன்மாக்களுக்கும் இறைவன் எவ்வாறு உணர்த்துவான்? முதல்ல விஞ்ஞானகலருக்கு அறிவுக்குள் அறிவாய் நின்று உணர்த்துவான். பிரளயாகலருக்கு மான்மொழி ஏந்திய இந்த திருவுருவை காட்டி உணர்த்துவான். மூன்றாவதாக சகலருக்கு குரு வடிவம் தாங்கி வந்து உணர்த்துவான். இந்த மூணு பெரிய விஞ்ஞானகலர் ஆணவ மலம் மட்டுமே உடையவர், பிரளயாகலர் ஆணவம் கண்மம் இரண்டும் உடையவர், சகலர் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலத்தார் திரிமலத்தார் என்று சொல்லக்கூடிய முக்தி தரும் நன்னெறி விஞ்ஞானகலர் நாடு மலம் ஒன்றினையும் அந்நிலையே உள்நின்று அருளி. அப்ப இறைவன் என்ன செய்கிறார்? இந்த விஞ்ஞானகலருக்கு இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இதனால் வினை ஏறும், இதனால் வினை ஏறாது என்பதை அவர்களுடைய உயிர்க்குள் உயிராய் நின்று உணர்த்துவது. நம்ம என்ன செய்வோம்? ஒரு சில நாட்கள் நம்ம நல்ல கவனமா இருக்கிற நேரத்துல நமக்கே சொல்லுவோம், இதை செய்ய வேண்டாம், உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம ஒரு செயலை செய்ய போகும்போதே இல்ல இது வேண்டாம், சரி வராது அப்படின்னு உள்ள ஒரு உணர்வு தோணும். நம்ம என்ன பண்ணுவோம்? அதை ஒரு கட்டத்துல அதை கேட்போம். சில நாட்கள் என்ன பண்ணுவோம்? நம்ம விருப்பம் இருந்ததுன்னா இல்ல அப்போ அந்த உள் உணர்வாய் இருந்து இறைவன் அவர்களுக்கு உணர்த்தி அவர்களுடைய அந்த வினையை நீக்குவான். நன்னேறு விஞ்ஞானகலர் நாடு மனம் ஒன்றினையும் அந்நிலையே உள்ளின்று அறுத்தருளி, அங்க உள்ள இருந்து கொண்டே அதை நீக்குவான். பின் அன்பு மேபா விளங்கும் பிரளயாகலருக்கு தேவாய் மத கண்மம் தீர்த்தருளி. பிரளயாகலருக்கு தேவாய் தேவ உருவமாக இருக்கக்கூடிய மழு மான் ஏந்தி இருக்கக்கூடிய அந்த அருட்காட்சியாக அந்த கோலத்துல காட்டி அவர்களை ஆட்கொண்டு அவர்களுடைய மலம் என்று சொல்லக்கூடிய மூலமலமாகிய ஆணவத்தையும் கர்மம் என்று சொல்லக்கூடிய நல்வினை தீவினைகளையும் நீக்கி அவருக்கு அருள் செய்யக்கூடிய பெருமான் தீர்த்து அருளி பூவலயம் கண்ணின்று நீங்கா சகலருக்கு அவர் போல முன்னின்று மும்மலம் தீர்த்து ஆட்கொள்கை அன்னவனுக்கு ஆதிகுணம் ஆதலினால். இது நமக்கெல்லாம் ஒரு குணம் ஒன்று சொல்லுவாங்க. நமக்கு எத்தனை குணம் இருக்கு? 3 குணம் இருக்கு இல்லையா? அந்த 3 குணம் மாறி மாறி வரும். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 குணமும் மாறி மாறி இருக்கும். ஆனா நமக்கு ஆதி குணம் இருங்க. ஆதி குணம் இறைவனுக்கு ஆதி குணம் எதுனா இந்த 3 வகையாக உயிர்களுக்கு அருள் செய்வதுதான் இறைவனுக்கு ஆதி குணம் என்று மாவதி சிவாச்சாரியர் சொல்றார். எத்தனையோ வகையில வெளிப்பட்டாலும் இறைவனுக்கு ஆதி குணம் என்று சொல்லக்கூடிய அந்த குணம் என்ன அப்படின்னா இந்த 3 வகையாக உயிர்களுக்கு அருள் செய்தல். என்ன வகையாக? அறிவுக்குள் அறிவாக நின்று விஞ்ஞானகலருக்கும் மான்மொழி ஏந்திய திருவடிவம் தாங்கி பிரளயாகலருக்கும் மானிட சட்டை தாங்கி குருநாதராக வந்து சகலருக்கும் அருள் செய்வது பெருமானுடைய ஆதிகுணம்.
ரொம்ப நல்லவரா இருந்தாருங்க. இந்த உலகத்துல பல இது அனுபவப்பட்டு அதெல்லாம் எதுவும் கண்டுக்கிறது இல்லைங்க. அவர் மட்டும் ஒரு விஷயத்துக்கு பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே புரியாது. அவர் ரொம்ப மோசமான ஆளு. இப்போ ஏதோ 4 நல்ல விஷயங்கள் எல்லாம் கேட்டு நல்லவங்களோட சேர்ந்து நல்லது பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா அவங்க உண்மையை குணம் மாறுபட்டு இருக்கிறத பார்க்கிறோம். இந்த நிலையிலும் சரி அந்த நிலையிலும் சரி. ஆனால் இறைவனுடைய ஆதிக்கம் என்றும் மாறாத ஆதிவனுடைய குணமாக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் உயிர்களுக்கு அருள் செய்தல் மட்டுமே இறைவனுடைய குணம். அதனால ஒன்றையே நினைத்திருப்பதற்கு புத்தன், இறைவனுக்கு புத்தன் பேர். அந்த ஒரே சிந்தனையிலே இருக்க உயிருக்கு அருள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே சிந்தனையில இருக்கக்கூடியவன் இறைவன். அதனால அந்த இறைவனுடைய ஆதி குணம் எது என்று சொன்னால் உயிர்க்கு அருளுதல் மட்டுமே இறைவனுடைய ஆதி குணம். இந்த உயிர்கள் உய்வடைய வேண்டும் என்பதற்காக அவன் இந்த வினை நுகர்ச்சியை கொடுப்பதற்காக எப்படி நோய்வாய்ப்பட்ட குழந்தை மருத்துவரிடத்திலே சென்று பொருள் கொடுத்து அவர் செய்கின்ற அந்த சுடுதல் கருத்தல் முதலாக எல்லாவற்றையும் தாய் தந்தையர் எப்படி அந்த கண்டும் காணாமல் இருந்து கொண்டு அவருக்கு பொருள் கொடுத்து அதை செய்திருக்கிறார்களோ அதை போல இறைவனும் இந்த உயிர் உயிர்வரும் பொருட்டாக அதற்கு அந்த வினை நீக்கும் பொருட்டாக அதற்கு அந்த அனுபவத்தை ஊட்டும் பொருட்டாக நரகம் முதலானவற்றிலே யமதூதர்கள் துன்பப்படுத்துகின்ற போது அங்கு உதவாமல் என்னன்னா ஒரு பெரிய முதலாளி அவர் கீழே 10 வேலைக்காரங்க இருக்கிறாங்க. மருத்துவர் என்ன சொல்றார், நீ உடம்ப குறைக்கணும், அதனால நீ போய் வெயிட் தூக்கணும் அப்படின்னா அவர் வெயிட் தூக்கும் இந்த பக்கம் இந்த பக்கம் தூக்கணும். அதனுடைய பயன் என்ன இருக்கு? ஒரு பயனும் இல்லை இல்லையா? அது போல ஏன் இறைவன் உதவி பண்றது இல்லைன்னா உங்களை தான் தூக்க சொல்லியிருக்காங்க. நீங்க தூக்கினாதான் உங்களுக்கு உடம்பு குறையும். பக்கத்துல 2 ஆள் தூக்குனா அவனுக்கு உடம்பு குறையும், உங்களுக்கு உடம்பு அப்படியே தான் இருக்கும். அதனால அது போல உதவிக்கு இறைவன் ஏன் வராமல் இருந்தால் என்பதற்கான அந்த காரணத்தையும் காட்டி அதற்கு சான்றாக திருவாரூர் மனுநீதி சோழன் நீதிபடங்களை தேர்தல் ஏற்றுக்கொண்ட நிகழ்வை எல்லாம் நமக்கு காட்டி இறைவனுடைய கருணை 2 வகையில வெளிப்படும். ஒன்று அறக்கருணையாக வெளிப்படும், இன்னொன்று மரக்கருணையாக வெளிப்படும். வெளிப்படுகின்ற விதத்திலே 2 விதமாக இருந்தாலும் அதனுடைய நோக்கம் கருணை ஒன்றே என்பதை சொல்லி இந்த உயிர்கள் மீண்டும் பிறவா நிலையை அடைய வேண்டும் என்பதே இறைவனுக்கு இருக்கக்கூடிய அருளல் குணம். அதுவே அவனுடைய ஆதி குணம் என்று சொல்லி 63ஆம் வரை நாம் இந்த வகுப்பை சிந்தித்து நிறைவு செய்கின்றோம்.